வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவருடைய நீங்க பிறந்த நாள், அவருடைய செயல்பாடுகளை நீங்க பல முறை வந்துட்டு நேரடியா பார்த்திருக்கீங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரா சொல்லுங்க. அவரை பத்தி உங்களோட பார்வை என்ன மேடம்? அண்ணாமலை என்றதும். வணக்கம். உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். ஆமாம், இன்னைக்கு ஜென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தையாக மக்களால் கருதப்படுறது. அவங்க யார்? அவங்க சொல்கிற கணக்கு வந்து அந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் சொல்கிறது வந்து 18லேருந்து 40 வயசு 41 அந்த வயசில் இருக்கிறவங்க, அது மட்டும்தான் ஜென்சியா. ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்துடுறது, மேஜர் ஆகிடுறாங்க. 40 வயசுனா இளைஞர் பட்டாளம், தங்களுக்கு வேலை கிடைக்காத பட்டாளம், வறட்சியில் இருக்கும், அப்படி இப்படிலாம் போய் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக இந்த இளைஞர் அணின்னு சொல்லி எல்லா கட்சியிலையும் இருக்குது, இந்த யூத் விங் இருக்குது. அதை தான் இவங்க பேரை மாற்றி ஜென்சின்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க. ரைட். இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்க, நான் இப்போ குறிப்பிட்ட வயதில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் தலைவர்கள் யாரும் பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க. முதல்ல பெரிய சீனியர் சிட்டிசன்ஸாக இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் சீனியர் சிட்டிசன். யார்? எதிர்கட்சி தலைவராக இருந்த, முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அபவ் 70, எதிர்கட்சி தலைவராக இருந்து இப்போ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற எடப்பாடியும் 70 வயதுக்கு மேலே. ஆனால் தற்பொழுது ஈவன் பாஜகவோட மாநிலத்தில் கூட 60க்கு மேலே சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னாக்க முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் என்ன வயசு? அவர் வந்து அந்த பதவியில் வரும்போது 36-37 வயசு தான். ஏன் சொல்கிறேன்னாக்க, 40 வயசுக்கு மேலே தாண்டினாலே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, குட் பை கொடுத்துட்டு கான்ட்ராக்டை முடிச்சிடுறாங்க, எஃபிஷியன்சி குறையும், அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 50 வயசுக்குள்ள தான் போயிட்டு வாங்க சொல்லிடுறாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாரு, 36 வயசுலேயே அந்த பாஜக மாநில துணைத் தலைவராக சேர்ந்து அப்புறம் ஒரு வருஷத்தில் வந்து மாநில தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார். ஒரு பெரிய கட்சி, உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட இன்னைக்கு 24 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது, கூட்டணியாகவும் சரி தனியாகவும். கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் 64% மேலே இருக்குது மற்றவங்களோட. அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து ஒரு சித்தாந்தத்தோடு ஒரு பயணிக்கிற ஒரு கட்சி வந்து அவங்க ஆர்எஸ்எஸோட பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் வாங்க, அரசியல் அமைப்போட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இவரை உடனே வந்து மாநில தலைவராக அறிவிக்கிறது. அது எந்த மாநிலத்தில்? தமிழகத்தில் பாஜகலே ஒரு பாகக்காய் அப்படிங்கிற அளவுக்கு உருவாக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் கையில் எடுக்கிறாரு தன்னுடைய மாநில தலைமைங்கிற ஒரு பதவியை. அவர் அனுமதிக்கப்படுகிறார், நியமனம் செய்யப்படுகிறார். அவருடைய செயல்பாடுகள் நம்ம ஒரு பொதுமக்களாகவும் சரி, ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் சரி, ஒரு சமூக ஆர்வலாகவும் சரி, பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலவாறு கிடைத்திருக்கு. ஏன்னா எனக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு கீழ் மக்கள்கிட்ட போய் உட்காந்து திட்டங்கள் பண்ணி கொடுக்கறது, அது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும், அவங்க அப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை என்னை கூப்பிட்டாரு. என்னை வந்து என்னுடைய இதை பார்த்துட்டு என்னை ஒரு என்ன சொல்ல, தன்னுடைய சகோதரி மாதிரியே நினச்சி, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களை பார்க்குறேன், உங்கள் செயல்பாடுகளாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய பேக்ரவுண்டை கேட்டார். சொன்னோம். அதுவும் தவிர அவரை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறோம், அவர் வந்து ஏர்போர்ட்டில் நம்ம இருக்கிறச்ச அவர் வராரு, அதான் மாநில தலைவர் வச்ச அவருக்கு பாஜக தொண்டர்கள்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ நான் தூரத்துலேருந்து பார்த்து என்னால் முடிஞ்சதுக்கு கை கொடுத்தேன். அப்போ தான் பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் வணக்கம் சொன்னார். வணக்கம் சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்தது, நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் என்ன பார்க்கணுன்னாரு. சரி போனேனாக்கா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தெரியுது, ஆனால் நீங்கள் ஒரு வக்கீலாக டாக்டராக எனக்கு சந்தேகம்னாரு. எப்படி பார்த்தாரு? என்னை பார்த்துருக்கிறது அவர் கண்ணால் ஒரு 1.5 நிமிஷம் கூட இருக்க, 1.5 செகண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோ கூட்டாங்க. அதை வச்சுட்டு என்னை கேள்வி கேட்குறாரு. அப்போ உங்கள் பேர் நளினி ஸ்ரீதர், அப்போ ஃபேஸ்புக்கை பார்த்துக்கலாம், பட் நீங்கள் என்னங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல்ங்கிறத அடைப்பட்டார். அதுதான் அவருடைய புத்தியினுடைய கூர்மை, இன்டெலிஜென்ஸ், மேன் ஆஃப் அ கேலிபர். டக்குன்னு எடை போடுறாரு. ஏன்னா போலீஸ் உத்தியோகத்தில் இருந்து 9 வருஷம் நல்ல ஒரு பதவியில் இருக்கார், ஹையஸ்ட் ரேங்கில் இருக்கார். அப்படியே அந்த கூர்க்கு போன்ற இடங்கள்லாம் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அன்பான சேவையை கொடுத்ததுனால, அவருக்கு நேர்மையான சேவை கொடுத்ததுனால அண்ணாமலை சிங்கம் கர்நாடகா அண்ணாமலை சிங்கங்கிற பேரை வச்சாங்க. சிங்கங்கிறது எப்படிப்பட்ட ஃபெரோஷியஸ் அனிமல்வாங்க, ஒரு கர்ஜிக்கும், அதாவது வந்து அது எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வீரியமும் ஒரு தைரியமும், எதை எடுத்து செய்யணுமோ நேர்மையாக இதுதான்
நோ வே இன் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்தோட அந்த மாதிரி இருக்கிற ஒரு காட்டின் தலைவன் ராஜான்னு சொல்லுவாங்க. அதனால இவரை வந்து ராஜா கணக்கில் வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரு அளவில் அவர் இறங்கி வேலை செஞ்சு ஒரு சம்பவம் தன்னை பாதிச்சாவோ ஒரு பெண், இதே கற்பழிப்பு சமாச்சாரம் தான் அந்த பொண்ணுக்கு நடந்து ஸ்கூல்ல லேட்டா அந்த கிராமத்துல இல்லாதனால நடந்து வந்ததுல அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை ரொம்ப அங்க இருக்கிற அந்த குழந்தையினுடைய தாய் தன்னை கேட்ட கேள்வி வந்து மனசை ரொம்பவே வருடிடுச்சு, தூக்கமே வரல. இதுமே நம்ம இதுல இருந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு, போலீஸ் ஆஃபீஸரா கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கிறச்ச அதை திறந்துட்டு இந்த மாதிரி மக்களுக்கு நேரம் இறங்கினா சமூக சேவையில இறங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு பெரிய ஒரு பதவியை தியாகம் செய்யறாரு. இந்த காலத்துல டிஜிபியா இருந்தாங்கனாக்கா போலீஸ் லெவலில் எப்படி போறாங்க என்ன போறாங்க நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு கோடி நேரில் நடக்குது என்னென்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பதவி கையில் இருக்கிறத வந்து ஒரு நிமிஷத்துல அதை திறந்து இங்கே வந்துட்டு ஒரு சமூக சேவையா வந்து ஒரு இதை ஒரு இளைஞர்களை தயார் பண்ற ஒரு ஃபாரம் ஆரம்பிக்கிறாரு. வி த லீடர்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அங்க போயிட்டு மக்களுக்கெல்லாம் அந்த புதுசை இப்போ சொல்றீங்களே ஜென்சி வேலை இல்லைன்னு அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் பார்த்து எப்படி படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்க்கு அதுக்கு கோச்சிங் எப்படி, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பிறந்த இடம் கொட்டாம்பட்டின்னு அரவக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குக் கிராமம். அவருடைய தாயும் தகப்பனும் அதிகமாக கல்வி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க. அதிகமாக அவர் சொல்ற கேட்ட போது 5வது 8வது தான் படிச்சிருக்காங்க, விவசாயம் ஒன்று தான் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் அவரோட பிறந்த சகோதரி ஒருத்தர் தான் அவங்களோட பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஊர்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி ஸ்கூலிங்க முடிச்சு அப்புறம் காலேஜ் படிக்கிறாரு. அதுக்கு கூட அவங்க அக்கா தன்னுடைய சம்பளத்துல வந்து அவங்களுக்கு அவர் படிக்க வைக்கிறதா சொல்றாங்க. படிச்சு வச்சு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வராரு, பிஇ படிக்கிறாரு, அதுலயும் ரேங்க் ஹோல்டரா வராரு. அதுக்கப்புறம் பிஇ மெக்கானிக்கல் படிச்சான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறாரு ஐஎம்எம்ல. அதுக்கப்புறமா தாண்டி ஐபிஎஸ் இத்தனையும் கடந்து பேங்க் கடனை வாங்கி படிக்கிறாரு. அவர் ஒரு காலகட்டத்தில் சொல்றது 5 படிக்கிறச்ச எம்பிஏ படிக்க அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிற போது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து அவர் வந்து விஜயகாந்தனுடைய ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கட்சியில கொஞ்ச நாள் வேலை பண்றாரு. அதை கத்துக்கிறாரு அந்த அப்ரெண்டிஸா. அதை முடிச்சுட்டு இங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தானா சிறு வேலைக்கு போறாரு. அவங்க அப்பா கூட சொன்னாரு, நீ என்ன இப்ப படிச்சுட்டே இருக்க, எப்பதான் வேலைக்கு போவ, இதெல்லாம் சரியா இருக்காது. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்து சின்ன ரூம்ல தங்கி திருவண்ணாமலைக்கு போகும்போது கூட ஒரு சின்ன லாட்ஜில் வாடகைக்கு எடுத்து போகணும், எனக்கு ஒரு பாயை போட்டுட்டு படுத்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்திருக்காரு. இதுதான் உண்மையான கஷ்டங்கள். ஒரு நடுவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை உணர்ந்தவர் அப்படிப்பட்ட தலைவர். அப்பா வந்து அவரால் தான் இன்னைக்கு வந்து அந்த ஜென்சிக்கு தாப்பட்ட கஷ்டங்கள் வருங்கால இளைஞர்கள் படக்கூடாது, அவங்கள தன்னிலை அடையறதுக்கோசரம் ஒரு பிஸ்னஸ் மேனா வரணும், ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டா வரணும்னாக்க தன் காலில் எப்படி இருக்கும்போது விழிஞ்சு சமைக்கிற அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையை கையில் எடுத்தாரு. சமூக சேவையாளராக வந்து அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை இவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியை வச்சு எல்லாம் போட்டோ போட்டதை நம்ம பார்த்தோம். அது அப்போ என்ன அந்த ஆடுகளை இவ்வளோ கேவலான்னு நினைக்கிறாங்களா? இந்த அளவுக்கு மைண்ட் இஸ் வெரி பேட் இந்த திங்கிங். ஒரு மற்ற ரகமான திங்கிங்கை வச்சுட்டு அதில் அவர் வந்து பெருமையை சொல்றாரு, எந்த தொழிலாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாரு, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அதுதான் அவருடைய படிப்புங்கிற ஒரு ஆணவமோ அகங்காரமோ அது இல்லாமல் சர்வ சாதாரணமாக பழகிறாரு. இதுதான் முக்கியமான சமாச்சாரமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன பண்றாரு, பாஜகவினுடைய மாநில தலைவராக வராரு. வந்தப்புறம் ஒரு சார்ட் போடுறாரு, இந்த கட்சியை எப்படி மீட்டெடுப்பது. ஏன்னாக்க இந்த கட்சியினுடைய மக்களுடைய ஆர்வம் என்னன்னாக்க அது மதவாத கட்சி, ஆன்டி மோடி கட்சி. மோடி என்பவர் ஒரு இந்த விதமாக பார்க்கக்கூடிய தன்மைப்படுத்தவர். அதை மாற்றணும், வேற விதமாக எடுத்துட்டு போகணும், ஆன்டி மோடிக்கு ப்ரோ மோடியை மாற்றுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி இறங்குறாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், அவர் குறிப்பிடுறாரு, நான் வந்து இப்படிதான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷனை வாங்கி ஒரு டிராவல் ஆரம்பிக்கிறாரு. எங்க தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் யாத்திரைங்கிறத ஒன்று பண்றாரு. அப்பதான் மக்களுடைய தொடர்பு பீப்புள் கரெக்ட் நிறைய வருங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறச்ச அவர் செய்த பணி என்னன்னா மக்களோட தொடர்புலேயே இருந்துட்டு இருப்பாரு. அதனால ஒரு சேரை உட்காந்து நல்லா வந்து மாநில தலைவர் ஒரு சேரை போட்டு ரூம்ல உட்கார கதையே கிடையாது. மக்கள் வேணும். இதை பார்த்து அவருடைய முதல்ல வந்து இந்த ஊடகம்லாம் என்ன பண்ணிச்சு, அதாவது என்ன நினைச்சாங்க, அவர் விஜயகாந்த் டிமாரலைஸ் பண்ற மாதிரி இவரை க்ளோஸ் பண்ணுறது திமுக பிளான் போட்டது. ஆனால் அதை உடைச்சிட்டாரு. அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவங்க திமுக இந்த ஊடகங்களெல்லாம் செட்டப் பண்ண அந்த செய்தியாளர்களெல்லாம் பதில் சொல்ல முடியல. அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா
அவர் உட்கார்ந்துருக்கிற கமலாலயத்துக்கு வராத கூட்டங்கள் இவரால் தான் நிறைய இருக்குன்னு சொல்லி இவரை தினம் வந்து பார்க்கணும் வந்து தவம் நடந்தாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு மாற்றினாரு. அப்ப காரணம் என்ன? பேசுவதில் தெளிவு, புள்ளி விவரம். இந்த வருஷத்துல இது நடந்தது, இந்த கட்சியில இது நடந்தது, பின்கால வரலாறு நிகழ்காலமாகட்டும் வருங்கால இது கரெக்ட் பண்ணி பேசுவார். ஒரு குழந்தைக்கு எப்படின்னாக்கா டியூஷன், இது வந்து சப்ஜெக்ட்னா இது, இந்த சப்ஜெக்ட்னால என்ன பலன், என்ன மைனஸ், அதுல எப்படி நம்ம எடுத்துக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்ல பேசுவார். எல்லாருக்கும் எப்படி பாடம் இருக்கிறது சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு தலைமையை வந்து இப்போ பேச்சாளரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்குவேன். அதை ப்ரிப்பேர் பண்ணல, இந்த நிமிஷத்தில் கேளுங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்டால் உடனே பேசுவார். எப்படி பேசுகிறாரு? அவ்வளவு திறமை, அவ்வளவு படிப்பு திறமை, அவ்வளவு ஆர்வம். கரண்ட் அஃபேர்ஸில் மேன் ஆஃப் கிங் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ்னு சொல்லி மேன் ஆஃப் கிங். நாட் ஒன்லி பொலிட்டிக்கலில் மட்டும் இல்லை, ரிலீஜியஸ். ஒரு திருப்பதியில் ஒரு விழா நடக்குது, அந்த திருமலையை ஆரம்பித்து அந்த தேவஸ்தானம் இது ஃபங்க்ஷன், அதில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு. அது எத்தனை பேர் வீடியோ பார்த்துப்பாங்க தெரியாது. அப்படி அங்கே இருக்கிற தேவஸ்தானத்து மெம்பர்களும் அசந்து போயிட்டாங்களாம். இன்னும் இப்படி பேசுகிறாரு. பின்காலத்தில் இந்த நகரம் எப்படி இருந்தது, லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்து, இப்போ எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்து, அது ரிலீஜியஸோட எப்படி கனெக்ட், அப்படியே படிப்படியே சொல்றாரு. கண்ணை மூடி ஒப்பிப்பாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிப்பாங்களா, அந்த மாதிரி ஒப்பிக்கிறாரு. அப்படியே அசந்து போறாங்க. அப்புறம் சின்மியா மிஷன் போறாரு. அங்கே வந்து அந்த மடத்துல இங்க இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தை பற்றி பேசுறாரு. இதுக்கு போறாரு, ஒரு சர்ச்சுக்கு போறாரு வேளாங்கண்ணிக்கு, அங்க மாதாவை பத்தி பேசுறாரு. கிறிஸ்டியானிட்டியில எப்படி இருக்குன்னு பேசுறாரு. நோம்புக்கு போறாரு, அங்க இஸ்லாம்ல எப்படி இருக்கு, கல்ஃப்ல எப்படி இருக்கு, அங்க மக்கள் எப்படி வியாபாரத்தை வச்சிருக்காங்க, இப்ப எப்படி போயிருக்காங்க பேசுறாரு. அதாவது நான் செக்குலர் பார்ட்டி பிஜேபிக்கு வச்ச இடத்துல அதனுடைய தலைவரா நான் செக்குலரா பேசுறாங்க, அதை மக்கள் வரவேற்கிறாங்க. அப்ப ஐ எம் a man to all, நான் ஒரு மனிதன் எல்லாருக்கும் சார்ந்தவன் அப்படிங்கிறாரு. அப்ப மக்கள் என்ன பார்க்க ஆரம்பிக்கிறார், அவரை வந்து எப்படி வந்து பிம்பத்தை கொண்டு வராங்க, a man of complete, பூர்ணமான மனிதன். எப்படின்னாக்க அந்த காலத்துல காமராஜரை ஒரு அதிகமா படிக்கலைன்னா கூட அவர் தன்னுடைய புத்தி கூர்மையினால எந்த அளவுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தாருங்கிறத மக்கள் பார்த்தாங்க. அந்த மாதிரி எளிமையா எப்படி நடந்துக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும். நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ்காரங்களை கூட அண்ணா அண்ணன் தான் சொல்லுவாரு தவிர, இப்ப பேசுறாரு சார் என் வாயில ஏதாவது வந்துடும். அவர் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு, வெரி சாரி, அது அவரை போய் ஜென்சின்னு சொன்ன போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு 52 வயசு. அவர் வந்து சீஃப் மினிஸ்டர். இதே வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தார் பிரஸ் மீட்ல, தமிழகத்துல திராவிட இல்லாத ஆட்சி, ஊழலுக்கு எதிரான ஆட்சி. ஏன்னா அவருக்கு இந்த பிஜேபியில் சேர்ந்த காரணமே நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்கார் இல்லையா, அவரால் ஈர்க்கப்பட்டு அவர் அப்படிதான் ஒரு எந்த ஒரு தன்னுடைய தாயார் இறந்த 2 மணி நேரத்தில் தன்னுடைய படிய மக்கள் படியை தொடர்ந்துட்டாரு. அதனால அவருடைய குணங்கள்லாம் முதலே பார்த்ததுனாலதான் இவ்வளவு படிச்சவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய சீடனாக, குரு சிஷியனாக இருக்கணும்னு சொல்லி இந்த கட்சியில வராரு, வந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஒரு கேள்விப்பட்ட அவரோட கூட பயணிக்கிற பாஜக நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க அவங்களுடைய ரெண்டாவது குழந்தை ஒரு மகள், அந்த குழந்தைக்கு 2வது பர்த்டே. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அந்த குழந்தை வீட்டுல காத்துட்டு இருக்கீங்க சென்னையில கமலாலயத்துல தலைமையகத்தில் உட்காந்து அந்த தொண்டர்கள் எனக்கு முக்கியம், வீட்டுல இருந்து போன் வந்துட்டே இருக்கு. அவர் கண்டுக்கவே இல்லை, எனக்கு தொண்டர்கள் முக்கியம், இந்த குழந்தைகள் முக்கியம் சொல்லி அங்கேயே இருக்காரு. அங்க இருந்து அத்தனை பேர்களையும் போட்டோ ஷூட் எடுத்து அவங்க குறைகளை கேட்டு எல்லா டைரக்ஷனையும் கொடுத்துட்டு 11:30 மணிக்கு அவர் கார்ல ஏறி போயிருக்காரு. அதுக்குள்ள அந்த குழந்தை தூங்கியே போயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு அந்த தியாகம் நிக்கிறது பாருங்க. இதே வந்து அவருடைய தாயும் அவங்க குடும்பத்தை எண்மக்கள் யாத்திரை முடிவடைகிறது எங்க திருப்பி பல்லடம்ங்கிற ஒரு இடத்துல. அந்த இடத்துல வெற்ற வெளியாளத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க மக்கள், அவங்க பிஜேபிக்காரங்க. அப்ப வந்து அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பையன், அதாவது அவருடைய பையனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் மேல உட்கார்ந்து ஒரு கலெக்டர் நகரத்தில் உட்காந்து வச்ச அந்த கட்சியில இருக்கிறவங்க பாடம் படிச்சுட்டு இருக்கணும். இதை வருங்காலத்தில் இப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த முதலமைச்சரா இருக்கிறவர், பெரிய படக்காரங்க சினிமாக்காரங்களுக்கெல்லாம். இவருடைய குணத்தை பாருங்க. இவருடைய தாயார் வந்து ஒரு புற்றுநோய் நோயாளி, ட்ரீட்மெண்ட்ல இருந்து இருக்காங்க. அவங்க சகோதரி, அவங்க அப்புறம் பாஜக தொண்டர்கள் நடுவில் வெயில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மேலையோ ஸ்பெஷலோ கிடையாது. இதை வேணும்னா கிராஸ் செக் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்திருப்பீங்களா நீங்க? அங்க மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த மேடைக்கு வராரு, அப்படியே அவங்க கீழே இருந்த பிள்ளையை பார்த்து கை தட்டுறாங்க. இதே முதலமைச்சராக ஜோசப் விஜய்ங்கிற பதவி இருக்கிறாரு. முன்னாடி சோஃபால ரோல போட்டு அழகா கூல்ல அந்த இதுக்கு நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அவருடைய பெற்றோர்கள். ஆனா இன்னைக்கு என்ன, தன் மகன் ஒரு பெரிய அளவுல மோடி அவர்களால் கட்டிப்பிடிச்சு மேல கூட்டு வரப்படுற
அந்த இடத்துல இருக்கிற தாயும் சகோதரி அவங்க குடும்பத்தை கீழே தொண்டர்கள் வந்து பாக்குறாங்க, வெயில்ல கடுமையான வெயில். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இது மாறுபட்ட தலைவர் இல்லையா? மாற்றம் சொல்றாங்க. யார் மாறுபட்ட? இவர் தான் ஒரு மாற்றத்தை கொண்டக்கூடிய தலைவராங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை பேசிதான் அந்த பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சு 20 இதுவரைக்கும் பாஜக தமிழகத்தில் தனியா நின்னதே கிடையாது. அதனுடைய தலைமையில ஃபர்ஸ்ட் டைம் இஸ் த மேன் ஹூ டிட் இட் அப்படிங்கிற கிரெடிட்டை யாராலும் மறுக்க முடியாது. அந்த தொண்டர்கள் மேல இந்த நம்பிக்கை தான் முதல்ல. அவர் தன்னை பற்றியே பேச மாட்டாரு. அவருக்கு முக்கியம் அவருக்கு தொண்டர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. சாப்பிட்டீங்களா, உடம்பு சரியில்லையா, உடனே போய் பாருங்க. ஏதோ அடிப்பட்டதா ஒரு தொண்டருக்கு வருது, உடனே அவரே போய் பார்ப்பாரு. எந்த இது வந்தாலும் அப்படி சிம்பிளா வருவாரு. எந்த வித ஒரு பழைய பொருட்களும் ஒன்றும் வாங்க மாட்டாரு. வாங்கி கொடுத்தாலே பக்கத்துல இருக்கிறவங்க உடனே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க அப்படியே முதல் செஞ்சுட்டு தான் பார்ப்பாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில்? கையை விட்டு படிச்சு இவ்வளவு பண்ண இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அதே ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி குடும்ப ஆட்சி செய்கிறவங்க எல்லாம் அப்படி தூரத்துல இருந்து அவங்க குடும்பத்துக்கு மேல உட்காந்து வச்சுட்டு பிரியா அவர்களை கீழே உட்காந்து வச்சாங்க. கனிமொழி இந்த மாதிரி ஒரு தன்னுடைய சுயநிலைமை குடும்ப நலத்தை கொண்டு வராத கண்ணேற பார்த்தவங்க இன்னைக்கு போட்டோவோட உங்களுக்கு நான் சொல்றேன் டேட்டோட தினமலர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். அந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல அவங்க மதரும் அந்த வெயில உட்காந்துருப்பாங்க. அந்த போட்டோல இருப்பாங்க. அந்த வருது தொண்டர்களோட தொண்டரான். அது இல்லைங்க, வேறுபட்ட ஒரு மனிதன். இஸ் மேன் ஆஃப் டிஃபரன்ஸ். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு யார சொல்லுவாங்க? பிஜேபி சொல்றாங்க. நான் சொல்றேன் a man with a different aim and different look for the development. அதாவது வளர்ச்சிக்கும் இளைஞர்களை மேலே கைப்பிடிச்சிருக்கோம். சாமானியர்கள் நல்ல வழியோட தான் பட்ட கஷ்டங்களை 20 கோடி 10 கோடி 5 கோடி 1 கோடி அப்படிலாம் கேபிடேஷன் ஃபீஸ்லாம் வாங்குறதா தடுத்து மெரிட் ஷுட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது திறமை முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் மக்களை மாற்றணுங்கிறத வந்தாரு பிஜேபியில. அதான் பிஜேபியில நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அது ஒரு ஒரு தேசிய கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால்ங்கிறது ஒரு வழிமுறைகள் இருக்கு. அந்த மாதிரி தான் நடக்க முடியும். நம்ம நினைச்சதை அங்க செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அவருக்கு சில இதெல்லாம் செய்யறதால கட்சியோட கட்டுப்பாடுங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கட்டுப்பாடு தான். தமிழகத்துக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில வந்து ஃப்ரீ ஹேண்ட் வரணும். அந்த ஃப்ரீ ஹேண்ட் வரணும்னா போலீஸ் துறையை வந்து திறந்துட்டு வந்தாரு. ஒரு கட்டுப்பாடு இருக்கிறாரு. இங்க இந்த மாதிரி இருக்க நம்மளால நினைச்சபடி ரீச் அவுட் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருத்தம் இருக்க தவிர அவருக்கு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய தகப்பனாருக்கு மேல நினைக்கிறாரு. பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவருடைய பெட் சன் அப்படின்னு அவரே சொல்றாரு மாண்புமிகு பாரத பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நான் சில இதுல செய்யும் போது நீங்க எனக்கு மட்டும் தளர்ச்சி கொடுக்க முடியாது. ஏன்னா கட்சி கோட்பாடு ஒண்ணுதான், எல்லா மாநிலங்களுக்கும் ஒண்ணுதான். அதனால எனக்கு வேணும். அதனால நான் போய் தனியா இருந்து இந்த கோட்பாடுகளை தேசியத்தை முதல்ல தமிழகத்தில் தேசிய கட்சியை பற்றி ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. தேசியத்தை பற்றி புரிதல் இல்லாம இருக்கு. அதெல்லாம் சேர்த்து செய்யணும். நான் செக்குலர் மைண்டோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வராது. இவருடைய திறமையினால தான் இன்னைக்கு மோடிக்கு எதிர்ப்பான அலைய கொடுத்த இந்த திராவிட கட்சிகளை காணாம போனதுக்கு காரணமே திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதை வந்து இரவல் எடுத்து அவர் வந்து பிஜேபியிலேருந்து மாநில தலைவர் வந்து பொறுப்பை வந்து தனக்கு வேண்டாம் கொடுக்கறதுக்கு காரணம் எடப்பாடி அவங்க வந்து ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவங்க வராங்க, நமக்கு இதுக்கு ஒதுங்கரைச்ச அதை இரவலை கையில் எடுத்து கொஞ்சம் சினிமா கொஞ்சம் கலந்து இன்னைக்கு மேலே போய் உட்கார்ந்துருக்காங்க. அவர் சொன்னது நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுதான். அவர் தான் முதல்ல தன்னுடைய பரப்புரையில சொல்றாரு 2-3 சித்தாந்த கொள்கையை ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஊழலுக்கு எதிரான யுத்தமும் சரி, திராவிட எல்லாம் இருக்குது, எந்த நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இப்ப என்ன பண்ணாரு, இந்த மாதிரி கொள்கையில இருந்து மாறக்கூடாதுங்கிறத தன்னுடைய முடிவை வந்து மாத்துறாரு. 2வது, இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் திரு நரேந்திர மோடி அவருடைய குரு. அதேதான் அவர் சின்ன ஒரு மோதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. தன்னுடைய குரு மாதிரி தான் வளரணும்னு நினைக்கிறாரு, தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு குழந்தைகள் பர்த்டே ஆகட்டும், அம்மா அப்பா பத்தி எதுக்கு போக மாட்டாரு. தொண்டர்களுக்கு தான். தொண்டர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராம அவங்களுக்கு எந்த பைனான்சியல் கஷ்டங்களும் வரக்கூடாது, பொருளாதார நெருக்கடி வரக்கூடாதுங்கிறலாம் உன்னிப்பா சொல்லுவாரு. இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த போய் பேங்க்ல பாருங்க, பேசுங்க. இந்த மாதிரி தொழில் இருக்கு, சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல இந்த மாதிரி தொழில் இருக்கு, நீங்க நல்லா வரலாம் அப்படிலாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் வேணும்னாக்க வீத லீடர்ல இருக்காங்க, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்டன்ட் ஆஃபீஸ் அங்க இருக்கு, போய் பாருங்க. அப்படிதான் தன்னுடைய தொடர்புகளை வச்சு மக்களை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி முன்னாடி வருவாரு, எடுத்து சொல்லுவாரு. இதெல்லாம் கண்ணேர நிறைய ஜனங்களை என் ஃப்ரெண்டோட பாஜக ஆஃபீஸ் போயிருக்கேன், பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட சட்ட அறிவு, அவர் சட்டமே படிக்கலைங்க. நான் வக்கீலா அந்த வழக்கு நடக்கும்போது அந்த கோர்ட்டு உள்ள இருக்கேன். அவர் கேட்கிறாரு, எங்களை போல கிராஸ் எக்ஸாமினேஷன்
குறுக்கு விசாரணைங்கிறது ஒரு கலை. அதை வந்து தர்மே கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற பல சீனியர் அட்வொகேட்ஸால பண்ண முடியாது. ஆனா இவர் அன்னைக்கு டிஆர் பாலு குறுக்கு விசாரணை செய்கிறாரு. அசந்து போயிட்டாங்க இருக்கிற வக்கீல்கள்லாம், சீனியர் வக்கீல்லாம் கூட. ஒரு ஷார்ப்பா, அதாவது கோஜென்ட்டா வரிசை கேள்வி கேட்டிருந்தா விட்னஸ் வந்து அலர்ட் ஆயிடுவான், சரியா சொல்ல மாட்டான். மாற்றி மாற்றி அவன் மைண்டை வேற அலைய பாய வச்சு குறுக்கு கேள்வியில போட்டாதான் உண்மைப்படுறான். அந்த டெக்னிக்கை நீங்க கையாளுறாரு. ரியலி அமேசிங், பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் வெளியில வந்தோன்னு சொன்னேன், அது எப்படி ஜி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்க, என்னக்கா பண்ணது, நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போறோம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, அப்ப எங்க கிரிமினல் கேஸ்க்கெல்லாம் போச்சு வாட்ச் பண்றோம்ல, அதெல்லாம் அப்சர்வேஷன்ல வந்தது சொன்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு டிஆர் பாலு ஒத்துக்க வச்சிருக்காரு. இத்தனை கப்பல் இல்ல, ஒரு கப்பல் வாங்கினது உண்மையாட்டாரு. ஒரு கப்பல் வாங்கினாலும் அரை கப்பல் வாங்கினாலும் ஊழல் தான், கரெக்டா? இப்படியாக அவருடைய சொல்லிக்கிட்டே போலாம், மணிக்கணக்கு ஓடும். பக்கத்துல ஒரு ஜென்சி இருக்கிற ஒரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறது உலகமே இல்லை. இன்னைக்கு நான் நவபாரத் டைம்ஸ் இருக்கிற ஹிந்தி பேப்பர் தினமலர் மாதிரி ஒரு பெரிய ஒரு பேப்பர், நான் வட இந்தியா முழுவதும் போற பேப்பர். அந்த பேப்பர்ல அவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு டாப் ஸ்டோரி, ஃப்ரண்ட் பேஜ்ல எல்லா இடத்துலையும். அப்படின்னா என்னங்க அர்த்தம், அவர் வந்து மகாராஷ்டிரா, யூபி, டெல்லி, கேரளா எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தும் போது கூட்ட சாயுது. கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும் பேசுறதுக்கு. அதனால அவருடைய வெளிப்பாடு அலை அவர் பக்கம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த பக்கம் இல்லை. இன்னைக்கு அவர் ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறதா எல்லாம் பேச்செல்லாம் போடுது, எனக்கு தெரியாது. இன்கேஸ் அது நடக்குமே ஆனால் இங்க ஆட்டம் கண்டுவிடும் யாரு, ரீல்ஸ் போடுற தலைவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள்லாம் ஆட்டம் கண்டுவிடுவாங்க. ஆல்ரெடி ஆடி போச்சு திராவிடம், இதுவும் ஆடிடுங்கிறது என்னுடைய கருத்து. அவர் நீண்ட காலம் நன்றாக வாழ்ந்து காமராஜர், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாதையில போய் மக்களுக்கு நல்லது செய்வாரு, மாற்றத்தை கொண்டு வரு. தமிழகம் முற்றிலுமாக எல்லாவித நான்சென்ஸ்ல இருந்து வெளியில வருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டுங்கிறத பதிவு செய்கிறேன். நீடோடி வாழ்க திரு அண்ணாமலை அவர்களே. நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.